ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு பம்பு இழுக்கிறதுக்கு ஒரே வாசலில் உட்காந்துருக்காங்க நம்ம குழலி நம்ம கதிர் நம்ம மீனா எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து நம்ம குமார் வராப்புல. அதாவது குமார் என்ன தப்படா செஞ்சிருக்காப்புலன்னு தானே பார்க்குறீங்க. அதாவது அவங்க முன்னாடி அவங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தனை கூட்டிகிட்டு சுற்றுறேன்னு அவங்களுக்கு தெரியணும். அதுக்காக நான் காமிப்பேன்னு தம்பி வீராப்பா ஒருத்தரை கூட்டிகிட்டு சுற்றினாப்புல. அதுக்கு வாங்கி கிட்டிக்கிறதுக்காக வாலண்டரியாராக வந்துட்டாப்புல. கடைசியில் பார்த்தா நில்லடா, என் தங்கச்சி இருக்கும்போது இன்னொருத்தையை பார்த்துருவியாடான்னு சொல்லிட்டு சும்மா கண்ணா பின்னான்னு சண்டை நடக்க சத்தம் பக்கத்து தெரு கேக்குதான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்தவங்கலாம் வெளியே வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. குமாரை நம்ம கதிர் அடிக்க, கதிரை குமார் அடிக்க, இப்படி மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருக்க சின்னட் புல்லர் பாண்டி உள்ளே வந்துட்டாரு. கடைசியில் மீச கம்முன்னு போயிடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா நாங்களாம் அப்பவே பூடி அப்படிங்கிறாரு மீசையை தடவி. கடைசியில் பார்த்தா இங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, பிரச்சனையை பெருசாக்க வேணாம் அமைதியாக இருங்கடான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க டைமில் நம்ம பழனி வந்துட்டாங்க. கோமதியம்மா எல்லாருமே ஆஜராயிட்டு என்னடா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க, கேவலமாக பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன்னு குழலி கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது இப்படி தான்டா பண்ணுவேன், நீ என்னடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு வீராப்பா சொன்ன நம்ம குமார் தலையில் கள்ள தூக்கி போட போயிட்டாரு. கடைசியில் நம்ம அரசு இருந்துட்டு வேணானேன்னு சொல்கிறாங்க. என்னம்மா வேணானே, இவனை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேம்மா, இவனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேமாங்கிறாங்க. உனக்காக இவன்லாம் ஒரு ஆள்னு இவனுக்காக உன் வாழ்க்கையை தொலைச்சிடானு விஷயத்த சொல்ல. கடைசியில் என்னதாம்மா சொல்ல வர, மேட்ருக்கு வாமா, எலியிலுன்னு இழுக்காதீங்கம்மா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டேய், ஒரு எபிசோட 1 மணி நேரமாக அதே இடத்துல நின்று ஒரே ஒரு பிரச்சனையை வச்சு ஒரு எபிசோட ஓட்டியிருக்காங்க. அடேங்க அப்பா, இவ்வளோ இழுக்கலான்னு இப்போதான்டா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா என்னதான் சொல்ல வரேன்னு சொல்லி கேட்க, எனக்கு இவனுக்கு கல்யாணமே நடக்கல, இவன் எனக்கு கடத்திட்டு போயிட்டான், இவனை பழி வாங்கிறதுக்கு நானே தாலி கட்டிட்டு வந்து உட்காந்துட்டேன்றாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டேனே ஷாக் ஆயிட்டாங்களாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.